vanakkam and welcome to vanakkam nanba YouTube channel. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த டெம்ப்ளேட் தான். ஸோ இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சிம்பிளாக இருக்கும். பட் யூடியூப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான ஒரு இது. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அதை உடைச்சி நம்மளுடைய சேனலுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிற மாதிரி. ஸோ கீழே நம்ம வணக்கம் சேனல், வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ நீங்கள் அந்த இடத்துல உங்களுக்கு இதை வச்சுக்கலாம். இது ரொம்ப கம்மியான எம்பி தான், ஜஸ்ட் ஒரு 25 இல்லை 27 எம்பி தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும், ஆனால் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். நீங்கள் மொபைலில் பண்ணுறீங்களா இருந்தாலும் சரி, இதெல்லாம் பண்ணுறீங்களா இருந்தாலும் சரி, இதில் வந்து கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு ஒர்க்கு முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் லோ எம்பி அது ஒரு இது. ஸோ இதுதான் ப்ராஜெக்ட் ஃபைலில் யூடியூப் ஷார்ட் லோகோ ரிவீல்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதை தூக்கி போடுங்க. அது நீங்கள் போட்டதுக்கப்புறம் ஸோ இந்த சாஃப்ட்வேர் ஆஃப்டர் எஃபெக்ட் டுட்டோரியல் தெரிஞ்சுக்கணுன்னா ரைட் சைடு மேலே ஐ பட்டன் இருக்கும். அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆஃப்டர் எஃபெக்ட் டுட்டோரியலோட பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் டுட்டோரியல் தெரியும். அது இன்னும் ஃபுல்லாக முடியல, இருந்தாலும் அது நல்லாயிருக்கும், பாருங்கள். அதுலேயே மேக்ஸிமம் கவர் ஆகும். ஸோ அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இது யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ பார்க்குறது ஒன்லி டெம்ப்ளேட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் சாஃப்ட்வேர் எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகே, இதோட மெமரி சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஓகே, இது ஒரு 1 MB வரும். இது ஒரு கொஞ்சம் ஹேங் ஆகுது. அப்லோடிங் டைம், அதாவது இம்போர்ட்டிங் டைமில் நம்ம வந்து அந்த ஃபைலை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இதாகிடுச்சு. ஓகே, இப்போ இந்த ஃபைலில் நான் வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். எடிட் லோகோ, அதுக்கு முன்னாடி ஃபைனல் காம்போவை பார்த்துடலாம். ஃபைனல் காம்போவை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ண போகிறீங்க. கிளிக் பண்ணிட்டு உடைக்க போகிறீங்க. உடைச்சிட்டு உங்களுடைய லோகோ உள்ளே இருக்கும். இந்த இடத்துல லோகோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எடிட் லோகோ கொடுங்க, அதில் லோகோன்னு இருக்கும். அந்த லோகோவை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். அந்த லோகோவை நீங்கள் இதையே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ வணக்கம் நண்பா விஎன் வச்சுக்கலாம். ஸோ இல்லைனா வந்து உங்களுக்குன்னு ஒரு லோகோ இருக்குன்னா நீங்கள் இதை டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு நம்மளுடைய சேனல் லோகோ போடுறேன் நான். நீங்கள் வந்து உங்களுடைய லோகோ போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்குது. இப்போ நான் ஃபைனல் காம்போ போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், உடஞ்சிட்டு அது வந்து வருது. இப்போ அந்த வெள்ளையாக இருக்குது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது என்னென்னா ரிஃப்ளெக்ஷன்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்காங்க. பட் ஆனால் நம்ம லோகோவுக்கு அது சூட்டபிள் ஆகாது சைஸுக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஃபைனல் காம்போவில் இருக்கும். இந்த கலரை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபைல்ஸ்லாம் இருக்கும். இந்த ஃபைல்ஸில் இந்த கண்ட்ரோல் லேயரை செலக்ட் பண்ணிட்டு மேலே எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் லேயர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த டேப் இல்லைன்னா விண்டோஸில் போயிட்டு இந்த இடத்துல இருக்கும். சப்போஸ் இந்த இடத்துல உங்களுக்கு ப்ராஜெக்ட் மட்டும்தான் இது, இந்த இடத்துல எதுவும் இல்லைன்னா விண்டோ போயிட்டு எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் லேயர் போனீங்கன்னா வந்துடும். ஸோ இந்த கண்ட்ரோல் லேயர் செலக்ட் பண்ணியிருந்தால் தான் அங்கே இருக்கும். இப்போ நான் வேறு ஏதாவது நான் செலக்ட் பண்ணேன்னா அதுக்கேற்ற எஃபெக்ட் தான் வரும். இப்போ கண்ட்ரோல் லேயரில் தான் அந்த இதை ஆஃப் பண்ண முடியும் அந்த ரிஃப்ளெக்ஷனை. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸினஸ்ன்னு எழுதியிருக்கும். நான் இதை கொஞ்சம் நவுத்துறேன். பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கோம், பார்த்தீங்களா, கிளாஸினஸ் ஆன் ஆஃப். ஸோ நான் இதை ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி இந்த செக் பாக்ஸை ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணும்போது உள்ளே இருக்கிற அந்த ரிஃப்ளெக்ஷன் போயிடும். அந்த ரிஃப்ளெக்ஷன் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஒரிஜினல் லோகோ கிடச்சிரும். ஸோ அந்த ஒரு இதில் கரெக்ஷன் இருக்குது. இந்த அனிமேஷனில் கொஞ்சம் கரெக்ஷன், அதுதான் அந்த கரெக்ஷன் மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து நம்மளோட யூடியூப் சேனல் ஆக்சுவலாக இங்கே இருக்குது. ஆனால் நம்ம இங்கே வந்து பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹைட்ஸ் ஆல் லேயர்ஸ் ஃபார் விச் த ஷை சுவிட்ச் செட் அப்படின்னா நம்மளுக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ நம்மளுக்கு அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்படி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கலரில் இருக்கும்.
அதை கிளிக் பண்ணிங்கன்னா நார்மல் ஆயிரும். ஸோ இப்போ நிறையா லேயர் பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல செலக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே செலக்ட் ஆயிரும். இதை நான் வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன், இந்த மாதிரி நியூ டேப் ஓப்பன் ஆயிரும். இப்போது இந்த லேயர் மேலே டபுள் கிளிக் பண்ணுறேன், அங்கே வந்து செலக்ட் ஆயிரும். அங்கே செலக்ட் ஆனதுக்கப்புறம் நான் இப்போ வணக்கம் நண்பா என்ட்ரு அழுத்தி யூடியூப் சேனல் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போது நான் ஃபைனலில் போய் பார்த்தீங்கன்னா ஃபைனல் எப்படி இருக்கும், இது வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்டு. ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து சென்ட்ரல் அலைன்மெண்ட் கொடுத்துக்கிறேன். சென்ட்ரல் அலைன்மெண்ட் கொடுத்துட்டு இதை வந்து நான் கொஞ்சம் ரைட் சைடு நவுற்றணும். ஸோ இந்த டுட்டோரியல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த இதில் இருக்கும், ரைட் சைடு கார்னரில் ஐ பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம இதை சேஞ்ச் பண்ணணும். இப்போ நம்ம இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு முக்கியமாக ஒன்று என்னென்னா, இதில் வந்து சவுண்ட் இல்லை, கிளிக் பண்ணுற சவுண்டு இதே மாதிரியே உங்களுக்கு சச்சக். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இப்போ கிளிக் பண்ணுற சவுண்டு வருது இல்லைங்க. ஸோ இந்த சவுண்டு நீங்கள் இங்கேருந்து வீடியோவில் இருந்து கட் பண்ணி போகணுன்னு அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிள். இதில் பார்த்தீங்கன்னா அசெட்டுன்னு இருக்கும். அசெட்ஸில் பார்த்தீங்கன்னா sounds.mp3ன்னு இருக்கும். அதை அப்படியே தூக்கி இதில் போடுங்க. இதில் போட்டுட்டு எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணுன்னு பார்த்துக்கோங்க. இந்த மவுஸு கர்சர் அங்கே போய் நின்றுட்டு கிளிக் பண்ணுது. கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அது போய் இப்படி நின்னதும் இதை போட்டுருங்க. இதை இப்படி போட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும். டஜக்குன்னு வரும். உங்களுக்கு இந்த இடத்துல கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும் கரெக்டாக சஜக்குன்னு. ஸோ நீங்கள் அதை பார்த்து வச்சுக்கோங்க. சப்போஸ் கொஞ்சம் லேட்டாக வருதுன்னா இதை கொஞ்சம் முன்னாடி நவுத்திக்கலாம், கொஞ்சம் சீக்கிரம் வருதுன்னா கொஞ்சம் பின்னாடி நவுத்திக்கலாம். ஸோ நீங்கள் அதை நவுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ தான் மொத்தமாகவே சவுண்ட் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் காம்போசிஷன் நீங்கள் நினச்சிக்க வேணாம், அது ஃபுல்லாகவே யூஸ் ஆகும். ஸோ இது வரைக்கும் ஃபுல்லாகவே யூஸ் ஆகும். மொத்தம் 15 செகண்ட் 14.5 செகண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அது கரெக்டான ஒரு லோகோக்கான டைமிங் தான். ஸோ நீங்கள் அதை அப்படியே வச்சுட்டு இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் என்ன பண்ணணுன்னா கண்ட்ரோல் எம் அழுத்திட்டு லாஸ்லெஸ்ஸில் ஏவிஐயை வந்து குயிக் டைமை மாற்றிட்டு இந்த இடத்துல ஆடியோ ஆன் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம கிளிக் பண்ணுற சவுண்ட் போட்டிருக்கோம். அப்புறம் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ரெண்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டர் ஆயிரும். நான் அந்த மாதிரி ரெண்டர் பண்ணிட்டேன். ஸோ ரெண்டர் பண்ணதை வந்து உங்களுக்கு நான் முன்னே காட்டிட்டேன். ஸோ அதை ஒரு தடவை ப்ளே பண்ணி காட்டிடுறேன். ஸோ இதுதான். ஸோ இந்த சிம்பிளான சூப்பரான டெம்ப்ளேட்டை நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரே லிங்க்கில் டவுன்லோட் ஆயிரும். ஒரே கிளிக்கு தான். நீங்கள் வந்து 27 இல்லைனா 28 இந்த மாதிரி எம்பி தான் அதில் இருக்கும். ரொம்ப சிம்பிளானது, பட் பெஸ்ட்டான ஒரு டுட்டோரியல் டெம்ப்ளேட் இது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் ஒரு பயங்கரமான 3Dயில் நம்ம பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ நம்ம சேனலில் வேறு வீடியோஸ் போய் நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டு போய் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் நிறையா சாஃப்ட்வேர், யாரும் கொடுக்காத சாஃப்ட்வேர் தமிழில் பேசிக் டு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். கேம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அப்புறமேட்டுக்கு ஒரு படத்தில் விஎஃப்எக்ஸ் இதெல்லாம் பண்ணுறது, அது இதுன்ட்டு நிறையா இருக்குது. நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு கமெண்டில் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.